அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. முதலாவது அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 13 வயது உள்ள பள்ளி சிறுமி வந்து பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அது யாருன்னு சொல்லி விசாரணை போகும்போது அந்த பள்ளியில் வேலை பார்க்குற 3 ஆசிரியர்கள் தான் காரணம். அந்த சிறுமியை இப்படி வந்து கீழ்த்தரமாக செயல் செய்ததே அந்த 3 ஆசிரியர்கள் தான் அப்படிங்கிற உண்மை வந்து வெளியே வந்திருக்கு. இது தமிழகம் முழுக்க வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆமாம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடுநிலை பள்ளி ஒன்று இயங்கிட்டு இருக்கு. அந்த நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஒரு மாதமாக வந்து அந்த பள்ளிக்கூடம் வந்து வராமல் லீவ் போட்டுறாங்க. எதன் காரணமாக லீவ் போட்டாங்க அப்படின்ற காரணத்தினால அந்த தலைமை ஆசிரியர் வந்து நேரடியாக அவங்க வீட்டுக்கே போகிறாங்க. வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட பேசும்போது தான் தெரியுது இந்த மாதிரி அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ட்டுங்க. அவங்க பெற்றோர் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி என்னோட பெண்ணை வந்து பாலியல் சீண்டல் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, யாருமா பண்ணுன்னு கேட்குறாங்க. உங்க பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி 3 பேர் வந்து சொல்றாங்க. அந்த 3 பேர் தான் அந்த சிறுமி வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்தா சொல்லப்படுதுங்க. அந்த 3 பேரோட பேரை பார்த்தீங்கன்னா ஆறுமுகம், சின்னசாமி, பிரகாஷ் அப்படின்னு 3 ஆசிரியர்கள் தான் இந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க 3 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டு அவங்க வந்து போக்சோ வழக்கில் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி இந்த செயலை கீழ்த்தரமான செயலை செஞ்சதே வந்து ஒரு பள்ளி ஆசிரியர் 3 பேர் காரணம். இந்த 3 பேர் தான் வந்து மாணவ மாணவிகளுக்கு வந்து பாடம் எடுக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறாங்க. நம்ம எப்பயுமே மாதா பிதா குருன்னு சொல்லி 3வது இடத்துல ஆசிரியரை வச்சு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது உங்கள்ட்ட படிக்க வர ஒரு குழந்தை, உங்கள் மகளோட வயது உள்ள ஒரு குழந்தை, அந்த குழந்தையை வந்து உங்களுக்கு எப்படி வந்து பாலியல் ரீதியாக பார்க்க முடிஞ்சுச்சு, அதை எப்படி வந்து நீங்கள் போய் சீண்டல் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து பல பேர் எழுந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்து உயர்ந்தபட்ச தண்டனை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க தான் செய்யணும். இந்த இடத்துல வந்து அந்த பெண்ணை வந்து பாலியல் சீண்டல் செஞ்சிருக்காங்க. இது மிகப்பெரிய குற்றம். அந்த குழந்தையோட கல்வி வந்து இதனால தடைப்பட்டிருக்கு. ஒரு மாத காலமாக வந்து அந்த குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துக்கே போகல. தலைமை ஆசிரியர் போய் வீட்டில் விசாரிக்கும் போது தான் உண்மை என்ன அப்படிங்கிறது வெளியே வந்திருக்கு. எப்பயுமே வந்து கிராமப்புறங்களில் வந்து தன்னுடைய அம்மாவோ அப்பாவோ இந்த மாதிரி குழந்தைக்கு ஆயிடுச்சுன்னா இதை உண்மையை வந்து மறைக்கத்தான் பார்ப்பாங்க. ஏன்னா இதனால வந்து நம்மளோட குழந்தையோட பேர் கெட்டு போகும், அவங்களுக்கான எதிர்காலம் போயிடும் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அப்படி பயப்படுற நிலையில் அந்த தலைமை ஆசிரியர் போய் அதை கொண்டு வந்திருக்காங்க, உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பாராட்டுகள் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த 3 ஆசிரியர்கள் கண்டிப்பாக வந்து தண்டிக்கப்படணும். இந்த மாதிரி இவங்க ஏற்கனவே வந்து நிறைய குற்றங்கள் வந்து தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஆனால் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, கைது பண்ணுறாங்க, கைது பண்ணி உள்ளக்க வைக்கிறாங்க, போக்சோ போடுறாங்க, அவங்க மேலே குண்டர் சட்டம் கூட போடுறாங்க. போட்டு என்ன பயன்? அப்படியே இந்த குற்றம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கிற நிலையில் வந்து அனைவருக்கும் வந்து விழிப்புணர்வை வந்து காவல்துறை ஏற்படுத்தணும். அரசு வந்து ஒரு பிரச்சாரமாக மேற்கொண்டு பாலியல் சீண்டல்லா தமிழகத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட கோரிக்கையா இருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போற ஒரு மாணவியை 3 ஆசிரியர்கள் சேர்ந்து இந்த மாதிரி வந்து பாலியல் சீண்டல் பண்றாங்க. கல்லூரிக்கு படிக்க போற ஒரு பெண் அனானிசிட்டில் அங்கேயே இந்த மாதிரி பாலியல் சீண்டல் உள்ளாக்கப்படுறாங்க. யாரெல்லாம் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு தரணுமோ அந்த மாதிரி அதிகாரிகளே ஒரு பெண்ணை இந்த மாதிரி பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்குறது எந்த மாதிரிங்க இது? எந்த அரசு வந்து எப்படி இந்த அரசு வந்து செயல்பட்டு இருக்கு பாருங்க. இந்த அரசு மேல எவ்வளவு ஒரு பயம் இருந்தா இவங்க இந்த மாதிரி செயல்கள் செய்வாங்க, நீங்களே பாருங்க. இப்போ வந்து வேலியே வந்து பயிரமே இந்த கதை தான் வந்து தொடர்ந்து ஆகிக்கிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் நடந்த விஷயத்துக்கு திமுக சேர்ந்தவர்கள் வந்து இங்க கொந்தளிச்சாங்க. கனிமொழி அவர்கள் வந்து மெழுகுபத்தி ஏந்திட்டு உத்தரப்பிரதேசத்துக்கே போனாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வந்து எதிர்க்கட்சிகள் வந்து வைக்கிறாங்க. இங்க நடக்கிற விவகாரத்துக்கு வந்து வாய் திறந்து பேசுங்கன்னு கேட்குறாங்க. ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாரு, நான் வந்து பெண் குழந்தையெல்லாம் பார்க்க போறேன், புதுமை பெண் திட்டம் மூலம் அவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம், அவங்க வந்து அதன் மூலமா பயன்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா ஐயா பயன்படுறாங்க. அதே மாதிரி வந்து அந்த குழந்தைகள் வந்து தந்தைன்னு கூப்பிடும்போது எனக்கு அவ்வளோ ஆனந்தமா இருக்குதுன்னு சொல்றீங்களே, இங்கேயும் உங்க மகளை தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்கள் மகள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி வந்து நீங்க வந்து உங்களோட இரும்பு கரம்னு ஒன்று வச்சிருக்கீங்களா, அதை கொண்டு கண்டிப்பான முறையில் நடவடிக்கை எடுத்தா தொடர்ந்து இந்த குற்றம் நடக்கிற இடங்கள்லாம் நீங்க கண்காணிக்கணும். கண்காணிச்சு கண்டிப்பான நடவடிக்கை வந்து எடுத்தே ஆகணும். அடுத்த அஞ்சல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு பெரிய இயக்கம் ஒன்று வந்து ஆரம்பிச்சாங்க. அந்த இயக்கம் தமிழ்நாட்டு அரசியலை மிகப்பெரிய அளவு புரட்டி போட போகுது அப்படி சொல்லிட்டாங்க. மிகப்பெரிய அளவு வந்து தமிழ்நாட்டு அரசியல் புரட்டி போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு வந்து செய்தியாளர் சந்திப்பில் நடத்தியிருந்தாங்க. அந்த இயக்கம் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து 2026 அண்ணன் வேல்முருகன் அவர்கள் முதலமைச்சர். ஏதாவது ஒரு முக்கியமான செய்தி இல்லை வந்து தமிழ்நாடு அரசியல பரபரப்பை ஏற்படுத்துற செய்தி இருந்தா சொல்லுங்க. இந்த மாதிரி விளையாட்டு செய்திகள் நம்மள்ட்ட இடம் இல்லைன்னா வேற எவ்வளவு முக்கியமான செய்தி? விளையாட்டு செய்தி தானே. அடுத்த அஞ்சல் என்ன பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, சட்டவிரோதமாக நீங்கள் அமெரிக்காவில் குடியேறின எல்லாரையும் நாங்கள் நாட்டை விட்டு வெளியேற்ற போகிறோம், நாடு கடத்த போகிறோம்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில்
பல ஆயிரம் இந்தியர்களை வந்து அங்கிருந்து வந்து வெளியேற்றிருக்காங்க. வெளியேற்றினது வந்து எவ்வளவு கீழ்த்தரமா இந்தியர்கள் வந்து நடத்த முடியுமோ அவ்வளவு நடத்தி இருக்கு அமெரிக்க அரசு. ஆமாங்க, என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களோட கை கால்லாம் வந்து விலங்கு போட்டு அனுப்பியிருக்காங்க. அதற்கு வந்து நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய வெளியுறவு அமைச்சர் கூடிய ஜெய்சங்கர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து அமெரிக்கா சட்டத்திலே இருக்குங்க. அமெரிக்கா சட்டத்திலே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து அங்க வந்து இடம்பெயர்ந்தவங்கள அவங்க நாடு கடத்தும் போது அவங்க வந்து கையில விலங்கு அணிஞ்சு தான் வந்து நாடு கடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐயா, கையில விலங்கு அணிஞ்சு தான் சட்டம் இருக்குது, காலில் விலங்கு அணி எங்கே சட்டம் இருக்குது? ஆனா நம்ம இந்தியர்கள் காலிலையும் விலங்கு அணிஞ்சிருக்காங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் மனசாட்சி உறுத்துதுங்களா? நம்ம இந்தியர்கள் வந்து அந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி இங்க உள்ள இந்தியர்கள்லாம் கொதிக்கிறாங்க. அந்த கொந்தளிப்புல கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்னு மக்கள் வந்து பொங்கி எழுந்துட்டு இருக்காங்க. வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கீங்க, இப்படி இருந்தீங்கன்னா எப்படிங்க ஐயா? நம்ம மோடி ஐயாவும் ட்ரம்ப் ஐயாவும் எவ்வளவு நெருக்கமா இருக்கான்னு பார்க்க முடியுது. நெருக்கமா இருந்து இல்ல நெருக்கமா இருக்கிற மாதிரி அப்படிதான் இருக்கணும்ல. அப்படிலாம் நெருக்கமா இருக்கீங்க, ஆனா இந்தியர் ஒரு பிரச்சனை மட்டும் நீங்க கேட்க மாட்டீங்களா? இந்த விஷயம் வந்து காலையில இருந்து வந்து ஊடகங்கள் மூலமா பேசிட்டு இருந்தாங்க. இந்தியர்கள் வந்து அவமதிக்கப்பட்டிருக்காங்க, இந்தியர்கள் வந்து மிருகம் போல நடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்தி வந்து வெளியாயிட்டு இருந்துச்சு. மத்தியானம் வந்து ஜெய்சங்கர் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தை இதை பத்தி பேச போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐயா வந்து நாடாளுமன்றத்துக்கு வராது, பாகிஸ்தானோட பட்டம் வந்து இந்தியா பார்டருக்குள்ள பறந்தா கூட இங்க இருந்து அவங்க 4 ரஃபேல் அனுப்புவாங்களே, அமெரிக்காவில் இந்தியர்களோட கால் கையில விலங்கு அனுப்பி இங்க அனுப்பியிருக்காங்க. ஐயா வந்து அமெரிக்காவில் பொருளாதார தடை விதிக்க போறாரு, இல்ல போர் தொடுக்க போறாரு, ஏதாவது அறிவிப்பு அதெல்லாம் பண்ண மாட்டார். அறிவிப்பு வெளியா வந்தா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இல்ல ஏதோ ஒரு கண்டனமாக தெரிவிப்பாருன்னு பார்த்தா இல்லைங்க, இதெல்லாம் புதிது இல்லைங்க, இது வந்து நாடு கடத்துறவங்க இப்படி தாங்க செய்வாங்க, அமெரிக்காவில் சட்டம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஐயா வந்து பேக் அடிச்சிட்டாரு. அமெரிக்காவுனா வந்து நீங்க பம்புறீங்க, பாகிஸ்தானா பாயிறீங்க. மோடி அவர்களே, அதாவது பரமாத்மான்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டீங்களே, 54 இன்ச்சு மார்பு கொண்டவர், காவலாளிலாம் சொல்லிக்கிட்டீங்களே, நீங்க எப்ப இந்திய மக்களை காப்பாற்ற போறீங்க? அமெரிக்காவில் இருந்து இங்க வர்ற மக்களை காப்பாற்றி வந்து கூட்டு வரணும்ல, அது உங்களுடைய கடமை தானே. அதெல்லாம் செய்யாம நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி வந்து கேட்குறாங்க. சொல்லு மட்டும்தான், செயல்லாம் கிடையாது. நம்ம ஐயா ஸ்டாலின் சொல்லுவார்ல, எந்த பயனும் இல்லை. அடுத்த அஞ்சு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற சர்ச்சை கிட்டத்தட்ட 1 மாத காலமாக போயிட்டு இருக்குங்க. இதுல வந்து நாம் தமிழர் கட்சியினோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருப்பரங்குன்ற மலை தமிழர்களுக்கு உரியது, இதுல எந்த மதவாத சக்திகளுக்கும் இடமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், 2 தினங்களுக்கு முன்னாடி நம்ம சங் பரிவார் குரூப்புகள்லாம் வந்து மதுரையில் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம், இந்துக்களே ஓரணியில் திரண்டுவார்கள்னு சொல்லி அறிவிப்பு விட்டாங்க. ஆனால் காவல்துறை வந்து 144 தடை உத்தரவு போட்டு தடை செஞ்சிருந்தாங்க. அந்த வழியில் கோர்ட்டுக்கு போய் அவங்க வந்து ஆர்டர் காப்பிலாம் வாங்கிட்டு வந்து திரும்ப வந்து ஒரு 3 மணிக்கெல்லாம் கூண்டாங்க. கூட்டி வந்து நாங்கள் திருப்பரங்குன்ற மலையை புனிதத்தை வந்து காக்க போறோம், அங்க வந்து ஆடு அறுக்கிறது வந்து எங்களோட சைவத்தை வந்து சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்கு, அதனால நாங்க வந்து விடவே போறது கிடையாது அப்படின்னு சொல்லி பிஜேபி, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு அந்த சங் பரிவாரெல்லாம் கூடியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், சீமான் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையில வந்து ரொம்ப டீட்டெயில்டா வந்து சொல்லியிருக்காரு. என்ன பார்த்தீங்கன்னா, பல ஆண்டு காலமா வந்து இந்த வேலைகள் வந்து அங்கே நடந்துகிட்டு தான் இருக்கு, 2 மதத்துக்கு வந்து எந்த சிறு முரண் கூட இல்லாம அங்க இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மதவாத சக்திகள் வந்து அங்க போய் தங்களுடைய வேலையை காட்டுறாங்க. திருப்பரங்குன்றத்துல வந்து மதத்தின் அடிப்படையில் வந்து இவங்க எதாவது செய்யணும், அங்க வந்து எதாவது செஞ்சு 2026 தேர்தல் வந்து ஓட்டு வாங்கிடணும் பார்க்குறாங்க. அது வந்து தமிழ்நாட்டில் நடக்காது அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களோட அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காரு. மதவாத சக்திகள் நாங்கள் யாரை சொல்கிறோம், அண்ணன் யாரை சொல்கிறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி பார்த்தா அந்த குன்றெல்லாம் அகற்றும் போது எங்கே போனீங்க? எத்தனை இடங்களில் வந்து மலைகளை வந்து கன்னியாகுமரி மலையை வந்து வெட்டி கேரளா கொண்டு போனாங்க, கிருஷ்ணகிரி மலையை வெட்டி கர்நாடகா எடுத்துகிட்டு போனாங்க. அப்போல்லாம் எங்கே போனீங்க? தென்காசியில் மலையை வெட்டினாங்க, திருநெல்வேலியில் மலையை வெட்டினாங்க, திருவண்ணாமலை மலையை வெட்டினாங்க. எத்தனையோ மலைகள் வந்து தமிழ்நாட்டில் வெட்டப்பட்டாங்க. கிட்டத்தட்ட டங்ஸ்டன் சுரங்கம் முதற்கொண்டு அந்த மலைகள்லாம் வந்து அரிட்டாப்பட்டிலையும் வந்து சிவன் கோவில் இருக்கு, அங்கே வந்து பத்ரகாளி அம்மன் கோவில் இருக்கு. அந்த கடவுள்லாம் உங்களுக்கு தெரியாது, இங்கே வந்து முருகன் மலையை காக்க வரணும்னு வந்துருவாங்க. இத்தனை மலைகளை வெட்டும் போதெல்லாம் பொத்துட்டு வராத கோவம் இப்ப திருப்பரங்குன்ற மலையை வந்து இந்த மாதிரி அங்க இவ்வளவு விஷயம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும் பொங்குறீங்களே, இது எப்படி? அந்த பகுதி மக்கள்கிட்ட வந்து நம்ம பேசும்போது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்குங்க, நாங்க வந்து அங்க போய் கறியெல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கோம், எந்த பிரச்சனையும் கிடையாது, வெளியூர்ல இருந்து வந்த நபர்கள் தான் இங்க வந்து பிரச்சனையை தூண்டுறாங்க, அவங்கள வந்து இந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டாவே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க மாமனும் மச்சானா தான் இருக்கணும்னு சொல்லி மதுரை மக்கள், திருப்பரங்குன்ற மக்கள் சொல்றாங்க. வெளியே இருந்து வந்து யாரும் சொல்றாங்க? சங் பரிவார்கள், சங்கிகள் உங்களை தான் சொல்றாங்க. இங்க அப்புறம் இன்னொரு குரூப் சொல்லுவாங்க, அவர் மட்டும் போய் பிரியாணி சாப்பிட்ட சரியா அப்படின்னு சொல்றாங்க. அவர் பிரியாணி சாப்பிட்டதுக்கான ஆதாரமே கிடையாது, என் கூட வந்தவங்க சாப்பிட்டுருக்கலாம்னு அவர் சொல்றாரு. எந்த மதவாத சக்திகளுக்கும் இடம் கிடையாதுன்னு சொல்லி சீமான் அவர்கள் அறிக்கையை வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சீமான் அவர் என்ன சொல்றாருன்னா, உன் மதம் பெரிது வழிபடு, என் மதமும் பெரிது வழிவிடுன்னு சொல்றாரு. நியாயமானது தானே? உண்மைதானே? அடுத்த அஞ்சல என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு முகமுடி போட்டிருக்கீங்க, திராவிட மாடல்னு ஒரு முகமுடி போட்டிருக்கீங்க, அந்த முகமுடியை கிளிக்கிற காலம் வந்து விரைவில் இருக்குது அப்படின்னு சொல்லி மாநாட்டில் வந்து அறிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி இன்னொரு அறிக்கை வந்து விஜய் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு. என்ன பார்த்தீங்கன்னா, சமூக நீதி ஆட்சியாளரின் நீதி வேடம் வந்து கலைகிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. ஆமாங்க, எதனால அந்த அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா இங்கே உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும், சாதிவாரி கணக்கு எடுத்த பின்னாடி யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு அளந்து கொடுத்துடலாம். ஆனால் அதை இங்கே உள்ள தமிழ்நாடு அரசு செய்ய மாட்டேங்குது. இங்கே கேட்டால் மத்தியில் இருக்கக்கூடிய அரசை கை காமிக்கிறாங்க, மத்தியில் கேட்டால் மாநில அரசில் கை காமிக்கிறாங்க.
இல்ல நானு, இல்ல நீ, இல்ல நானு, யாருதானா எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் எடுத்த மாதிரி தெரியலங்க. அதான் விஜய் அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க, ஏன் 2 பேருமே செய்ய மாட்டேங்கிறீங்க? மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் நிக்கிறாங்க. இது வந்து சமூக நீதி பேசக்கூடிய அரசு கிடையாது, இது மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு நிக்கிறது அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்காருங்க. ஆமா, ஏற்கனவே வந்து பல ஆண்டு காலமா வந்து சமூக நீதி காக்கணும் போராடுற உண்மையானவர்கள் அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், ராமதாஸ் ஐயா அவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து கேட்கறது என்னன்னா, நீ சாதி வாரியா கணக்கெடு எடுங்க, சாதி வாரி கணக்கெடுத்து எத்தனை சாதிகள் எத்தனை சதவீதம் இருக்காங்களோ அதன் அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கொடுங்க, அளந்து கொடுங்க, அள்ளி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அள்ளி கொடுக்காதீங்க, அள்ளி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து விஜய் அவர்களும் இதை வந்து வலியுறுத்துறாரு. இது உண்மையிலேயே வந்து சமூக நீதிக்கு தேவைதான். ஏன்னா எத்தனை மக்கள் வந்து எவ்வளவு சதவீதம் இருக்காங்களோ அவ்வளவு பேருக்கு அவ்வளவு இடஒதுக்கீடு போகணும். கம்மியான மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதிகமான இடஒதுக்கீடு போகுது, அதிகமான மக்கள் இருக்காங்க, கம்மியான இடஒதுக்கீடு போகுது அப்படிங்கிறதான் பல பேரோட குற்றச்சாட்டாக இருக்கு. பீகார்லையும் தெலுங்காலையும் வந்து சாதி வாரியான கணக்கீடு வந்து எடுத்திருக்காங்க. தமிழ்நாடும் எடுக்கணும். ஆனா இங்க இருக்கிற அரசு வந்து அந்த தெரியுறாரு பாருங்க, அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும்னு சொல்றாரு. அங்க போனா அங்க இருந்து இந்த அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. இங்க இருந்து ஒரு பாலை கொடுத்து அங்க அடிப்பாங்க, அங்க இருந்து பால் எடுத்தா இங்க அடிப்பாங்க, கடைசி வரைக்கும் நமக்கு அல்வா தான் கொடுப்பாங்க. இவங்க இன்னைக்கு இல்லைங்க, என்னைக்குமே ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தா உண்மை முகம் வெளில தெரிஞ்சிடும், யார் யார் எவ்வளவு இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த கட்சி ஒரு நாளும் ஆட்சிக்கு வரவே முடியாது. அடுத்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் பறிமுதல் பண்ணப்பட்ட 11 கிலோ வந்து கஞ்சா பொருள் வந்து எலி தின்னதாக காவல்துறை தரப்பினர் வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. ஆமாம், இந்த விவகாரம் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, 2020 பகுதியில் ஒரு பகுதியில் வந்து 20 கிலோ கஞ்சாவோட சேர்ந்து 2 வியாபாரிகள் வந்து கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு வந்து அவங்க வந்து விசாரணைக்காக காவல் வைக்கப்படுறாங்க. கஞ்சாவும் வந்து காவல்துறையினால வந்து பாதுகாத்து வைக்கப்படுது. அப்படி மண்டலத்தில் பாதுகாத்து வைக்கிறாங்க. ஆமாம், அதை பாதுகாப்பு மண்டலத்தில் வைக்கிறாங்க. அப்படி பாதுகாத்து வைக்கப்பட்டது வழக்கு விசாரணை போது 3 ஆண்டுகள் ஆகுது. அப்புறம் கோர்ட்டில் போயிட்டு வந்து அவங்களை ஆஜர்படுத்துறாங்க. அப்போ வந்து நீதிபதிகள் கேட்குறாங்க, எத்தனை கிலோ கஞ்சா பிடிச்சிங்க? 20 கிலோ கஞ்சா பிடிச்சோங்க. இப்போ எத்தனை கிலோ இருக்கு? 9 கிலோ தாங்க இருக்கு. மிச்சத்தை எங்க 11 கிலோ எலி சாப்பிட்டுருச்சு மயிலாடு அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 11 கிலோ எப்படிங்க எலி திங்கும்? அது தெரியல, உண்மை என்னன்னு தெரியல. உண்மை அவங்களுக்கு தான் வெளிச்சம். அப்படி இருக்கும்போது காவல்துறை மேலே வந்து அதிருப்தி அடைஞ்ச நீதிபதி அவர்கள் வந்து அந்த 2 வியாபாரிகளை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உடனடியாக வந்து நீங்கள் வந்து ஒரு மண்டலங்களை உருவாக்க வேணும், பறிமுதல் செய்யப்படுற பொருட்களை வந்து பாதுகாத்து வைக்கிறதுக்கான மண்டலங்களை உருவாக்கணும்னு சொல்லி நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்காங்க. காவல்துறை அதிகாரிட்ட மண்டலம் உருவாக்குன்னு சொல்றீங்க, ஆனால் அந்த மண்டலம் உருவாக்க வேண்டியது யாருடைய வேலையா? காவல்துறை எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சு நம்ம ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய வேலை. ஆனால் அதை நம்ம ஐயா செய்ய மாட்டாங்க என்னைக்கும். அப்படி செஞ்சாங்கன்னா காவல்துறை ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுரும்ல, அந்த வேலையை நம்ம ஐயா செய்யவே மாட்டாங்க. அதே மாதிரி வந்து இந்த எலி தின்றுச்சு 11 கிலோ கஞ்சானோட நமக்கு ஒரு இன்சிடென்ட் தான் நான் வருது. என்ன பார்த்தீங்கன்னா, ஏங்க நீங்கள் சீனி மூட்டையெல்லாம் வச்சுருந்தீங்களா? அது எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீனியை வந்து எறும்பு தின்ட்டு போயிருச்சுங்க. ஐயா அந்த சாக்காத இருக்குங்கள சாக்கை வந்து காமிங்கன்னு பார்த்தீங்கன்னா சாக்கை கரையான அரைச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மகான் வந்து ஒரு வாக்கு சொன்னார். அந்த வாக்கு யாரு? இவருடைய அவர் அந்த மகான் சொன்ன வாக்கு, அந்த மகனுடைய ஆட்சி, அதனால எலி சாப்பிட்டுருக்கலாம், சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது எதிர்கட்சியோட குற்றச்சாட்டா இருக்கு. நாங்க பேசிக்கல, வெளியே பேசிக்கிட்டாங்க. அந்த தின்ன எலியை தாங்க தேடிட்டு இருக்காங்க. அந்த பெருச்சாளி மட்டும் கையில கிடைச்சதுன்னு வைங்க, சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ